ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி தாதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பிரம்மதேவ மார்க்கண்டேய ஹயக்ரீவ அகஸ்த்யமகர்ஷே குருभ्यो நமோ நமः. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதः மனோ மே வாதி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தைஹ ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர்யதுக்கபயஹாரிணீ காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ரசித்தா. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகததீனார்த்தபரித்ராணபராயணே सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनम्. रोगान्न शेषान्नपहंसि तुष्टाः तुष्टादुकामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ஓம் யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேகம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாஸ்ச மே ரூபா அஜன்மாயாஸ்ச ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தி தைத்ய விநிஷ்சிதம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலும் பிரம்மதேவர், மார்க்கண்டேய மகர்ஷி, ஹயக்ரீவ மகர்ஷி, அகஸ்திய மகர்ஷி இவர்களுடைய அனுகிரக ஆசஸ்தினால மகா கிரந்தத்தினுடைய அர்த்த மகாத்மியங்கள் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்னைக்கு அதி உத்தமமான ஒரு மந்தவாசரம் சனிக்கிழமை, ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சுபதினம். அடியேனும் இந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் தான் பிறந்தேன். இந்த பூமியில் சிறந்த நட்சத்திரமான உத்தர பங்குனி என்கிறதா நட்சத்திரம். சுபயோக சுபகரண ஏவம் குணம் விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் அப்படின்னு பரிபூர்ணமான உத்தமமான இந்த புண்ணிய தினத்தன்று அம்பாளினுடைய ரொம்ப 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 மகாத்மியம் அதிகமாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை பக்த ஜனங்களான உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அம்பாள் எனக்கு அனுகிரகம் செய்திருக்காள் என்பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். எப்பொழுதும் போல என் குருநாதர் எப்பவுமே என்னுடைய சிரசில் அமர்ந்திருப்பார். என்னுடைய நாக்கில் மகா சரஸ்வதி விளையாடுவாள். மிச்சமெல்லாம் அம்பாள் என் வாய் வழியாக எதையெல்லாம் சொல்ல வேண்டும், இந்த உலகத்துக்கு எதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாளோ அதெல்லாம் சொற்பொழிவாக வரட்டும், அமையட்டும் அப்படின்னு நான் விரும்பிக் கொள்கிறேன். அதனால்தான் ஒரு சத்விஷயங்களை சொல்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, சாதா ஜனங்களுடைய எந்த வரலாறு வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனால் இறைவனுடைய செயலை சொல்கின்ற பொழுது அதுக்கு ரொம்ப பயபக்தி நிஷ்டை, ஆச்சார அனுஷ்டானம் தேவை. அதனால்தான் ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை அடியேன் சொன்னேன். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா, என்னுடைய வாக்கு என்னுடைய மனசில் பிரதிஷ்டமாகட்டும். அதே நேரம் மனசு வாக்கிலையும் பிரதிஷ்டமாக வேண்டும். மனோமே வாதி பிரதிஷ்டிதம். அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்குமானால் நான் சொல்றேன் அப்படிங்கிறத அந்த எண்ணம் இல்லாமல் பக்த ஜனங்களுக்கு அம்பாள் என்னுடைய இந்த உடம்பை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி எந்த உபதேசத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அம்பாளாகவே தீர்மானம் பண்ணி நடக்க வேண்டும். அதில்தான் எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் அப்படின்னு எண்ணுகிறவர். இந்த தேவி மகாத்மியம் என்கிறது மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம் என்கிறதான 3 முக்கியமான சாஸ்திரங்கள் தெய்வீக வழிபாட்டில் உண்டு. அதில் மந்திர சாஸ்திரத்துக்கு ரொம்ப மகத்துவம் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீ தேவி மகாத்மியம்.
பராசக்தியை நாம் எதற்கு வழிபட வேண்டும், சக்தியின் அனுகிரகம் நாம் எதற்காக பெற வேண்டும் என்றால் நாம தான் சக்தி. பிரபஞ்சத்திற்குதான் அனைத்து தாவர ஜங்கமங்களும் பிரகிருதி சம்பவங்களும் எல்லாமே சக்தி ஸ்வரூபமே தான். அம்பாள் தான் எல்லாமாகவும் இருக்கார். கிரந்தங்களாகவும் நூல்களாகவும் மனிதர்களாகவும் பஞ்ச தன்மாத்திரா சக்திகளாகவும் பஞ்சபூதங்களாகவும் சப்த தாதுக்களாகவும் 36 தத்தங்களாகவும் இருக்கக்கூடியதும் அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான தாவர ஜங்கமங்கள் அனைத்துமே சக்தி ஸ்வரூபம், சக்தி வடிவம். அப்பேற்பட்டதான சக்தியிடம் நாம் என்ன வேணும் என்று கேட்பதற்கு கொஞ்சம் தயக்கம் வர வேண்டும். ஆனால் அந்த தயக்கம் நமக்கு வரதில்லை. ஏன் காரணம் என்றால் நாம் சக்திதான் என்று உணராத காரணத்தினால நம்முள்ளே சிவன்தாம் உட்கார்ந்து நம்மளே ஆட்டி படைக்கிறது. நாம் இறைவன் நடத்துகின்றதான நாடக கம்பெனியில் ஒரு பணிவாளர், ஒரு ஆக்டர் அல்லனா ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். பகவானுக்கு இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பல காரியங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அதற்கு நம்மளே ஒவ்வொரு சந்தர்ப்போஜிதம் பிராரப்த கர்மத்துக்கு ஏற்றபடி நமக்கு ஒரு ரோல் கொடுத்து நீ இன்னத்தை எல்லாம் அபிநயிச்சு அனுபவிச்சு சத்தியத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் தெரியும், திரைப்பட உலகத்தில் அத்தனை பேரும் அந்த டைரக்டரை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். வேற யாரை பற்றியும் கவலை இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கிறது. நிறைய நடிகர்கள் இந்த டைரக்டரை உற்று கவனித்து அவர்கள் பிற்காலத்தில் ஒரு டைரக்டர் ஆகி விடுவார்கள். நிர்தேசக் அவருடைய டாக்டிக்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கத்துண்டு அவர் எப்படியெல்லாம் டைரக்ட் பண்ணுறார், எப்படி சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுறார், எப்படி ஆர்வத்தை உருவாக்குறார், எப்படி அற்புதத்தை சிருஷ்டி செய்கிறார், இந்த தத்துவங்கள் எல்லாம் நடிக்கிற காலத்திலேயே இவர்கள் கற்றுக்கொண்டு என்ன அப்படின்னா கடைசியில் ஒரு நாளைக்கு இவர்களும் ஒரு உத்தேசம் ஆகிவிடுவார். அதுபோல ஆரம்பத்தில் சீடனாக இருந்து சிறு பக்தனாக இருந்து ஒரு தொண்டனாக இருந்து தத்துவங்களை கற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் இறைவன் இந்த பகவானுடைய லீலைகளை செய்கிறார் அப்படிங்கிறதான தத்துவத்தை நாம் புரிந்து கொள்கிற நேரத்தில் நமக்குள்ள நாம் ஒரு நாளைக்கு எத்பாவம் தத்பவதின்னு சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த இறைவனுடைய வடிவமே ஆகிவிடுவோம், அந்த டைரக்டர் ஆகிவிடுவோம். நாமல் இந்த தேவி மகாத்மியம் அதனுடைய இனியொரு காப்பி தான் அல்லது வேர்ஷன், இனியொரு விதமாக வர்ணிக்கப்பட்டது தான் மகிஷாசுரமர்தினி என்கிறதான ஸ்தோத்திரம். அது பகவத் பாதர் அல்லது ராமகிருஷ்ண கவி அப்படின்னு திவ்ய கவிகள் உருவாக்கிறதான ஸ்தோத்திரமாலை. சொல்லறா போல தேவி பாகவதத்தில் ஒரு சின்ன கதையாகத்தான் தேவி மகாத்மியம் வரும். புராணங்கள் ஸ்டாண்டலோன் புராணங்கள் இருக்கு, ஷேடோ புராணங்கள் இருக்கு. அதுபோலவே புராணங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான உபபுராணங்கள் இருக்கு. அதுபோல மார்க்கண்டேய புராணத்துக்குள்ளதான் இந்த தேவி மகாத்மியம் என்பது இருக்கு. தேவி மகாத்மியம் மந்திர சாஸ்திரத்தை ஒட்டி இருக்கு. உபாசனா கிரமத்துக்கும் பாராயணத்துக்கும் இதைவிட சிறப்பான ஒரு பொருள் இல்லை. தேவி மகாத்மியம் என்றாலே பக்தர்களுடைய காமதேனு என்ற அர்த்தம். பக்தர்களுக்கு காமதேனு, தேவர்களுக்கெல்லாம் காமதேனு உண்டு. எதை கேட்டாலும் கொடுக்கிறதான ஒரு தன்மை காமதேனுவுக்கு இருக்கு. இச்சிப்பதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் காமம் தேனு, கொடுக்கக்கூடியதான மகாசக்தி. அதுபோல பக்தர்கள் எப்பேற்பட்ட காரியங்களையும் இந்த ஸ்தோத்திர பாராயணத்தினால சாதித்துக் கொள்ளலாம். உலகத்தில் ரொம்ப கஷ்டம் நேடறதுக்கு ரொம்ப கஷ்டமானது என்ன அப்படின்றால் மோட்சம் அல்லது முக்தி. அந்த முக்தியும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய அளவுக்கு இதில் சக்தி தத்துவங்கள் இருக்கிறது. பிரபஞ்சத்தை கட்டி காப்பாற்றி அனைவருக்கும் ஆயுஷை கொடுத்து ஓம் திரைம்பகம் மஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாது மிருத்யோர் முக்ஷேயமாமிருதாத். இந்த திரையம்பக மந்திரம் சொல்லி எல்லாரும் துஷ்டி புஷ்டி ஆயுர்வர்தனம் எல்லாத்தையும் விரும்பிக்கக்கூடியதான ஒரு பூர்ண காயத்ரியினுடைய இரண்டாவது பாகம். பிரதம பாகம் என்பது சாவித்திரி காயத்ரி, இரண்டாவது ருத்ர காயத்ரி, அதுதான் இந்த திரையம்ப காயத்ரின்னு பேர். மூன்றாவது துர்கா காயத்ரி. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாத். அப்போ சத அக்ஷரங்கள் வந்துடும், 100 அக்ஷரங்கள் வந்துடும் இந்த 3 காயத்ரிகளையும் சொன்னார். முதல் சாவித்திரி காயத்ரி நான் பப்ளிக்காக சொல்லலை. காரணம் என்னன்னா அது உபதேச மார்க்கமாக பெற வேண்டியதான ஒரு தத்துவம். அப்படி 100 அக்ஷரங்கள் சேர்ந்ததான இந்த பூர்ண காயத்ரி என்றதான பெயர். அப்போ இந்த திரையம்ப காயத்ரி எது சொல்லி வரா அப்படின்னா நமக்கு சர்வவிதமான அஷ்டைஸ்வர்ய அபிவிருத்தியும் ஆயுஷையும் கிடைக்க வேண்டும். ஆயுஷ் இல்லாமல் எந்த யோகங்கள் இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. இதற்கு முன்னாடி சொன்னதான சௌந்தரலகரியில இதே தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம் கடைசி ஸ்தோத்திரங்கள்ல. இகம் பரம், இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் நாம் அனுபவிக்கக்கூடியதான சுகம் துக்கத்திலிருந்து நிவர்த்தி என்பது சுகம் தானே. அப்ப துக்க நிவர்த்தி சுகத்தை பெறுகிறது.
இந்த அனுகிரகத்தை அம்பாளை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. கலியுகத்தில் மகாதேவி, கணபதி இவர்கள்தான் ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் காரியசித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள், 2 முக்கியமான தேவதைகள். அதுபோல ஞானத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடியதான 2 தேவதைகள் பராசக்தியும் முருகப்பெருமானும். எந்த ஒரு ஆபத்து காலத்திலையும் பயத்தை போக்கி மனித குலத்துக்கு, தேவகுலத்துக்கு எல்லாருக்குமே சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய, அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய 2 தேவதைகள் யார் என்றால் துர்க்கை, ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேயர். இவர்கள் 2 பேரும் ஆபத் காலங்களில் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுவார்கள். ஆபதி கிம்கர்ணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா. பராசக்தியினுடைய பொற்பாதங்களை தியானம் செய்வதுதான், அம்பாளை நினைத்துக் கொள்வதுதான் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவும். மானசிகமாகவும் காயிகமாகவும் கல்பனையினாலேயும் எல்லாம் பகவானை நாம் அறிந்து கொள்ளலாம். பகவானை நாம் உணர வேண்டும். பகவானை நாம் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பகவானோட நெருங்கி விடுவோம். பகவான் பூஜா புனஸ்காரத்துக்கு மட்டும் உள்ளவர் அல்ல. பகவானோட நாம் இன்டராக்ட் பண்ண வேண்டும், பேச வேண்டும், நிறைய பேசணும். ஒவ்வொரு வீடுகள்லையும் தாத்தா பாட்டிமார் என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா, அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிகள் எல்லாரும் அவங்கள்ட்ட போய் இதாக பேசிகிட்டு இருக்கணும். அவளுக்கு யாராவது பேச்சு கொடுத்துட்டே இருந்தால் தான் அவளுக்கு ரொம்ப பிரியம், சந்தோஷம், சுகம். அந்த காலத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கம்மியானதால அவர்களெல்லாம் நோயாளிகள் ஆகி விடுகிறார்கள். இவர்களெல்லாம் நோயாளிகள் ஆகிற மாதிரியே இறைவனிடம் நாம் யாரும் பேசலை என்றால் இறைவனும் நோயாளியாயிடும். எவ்வளவு இறைவனுக்கு வரக்கூடியதான நோய் டிஃப்ரெண்ட் லெவல், மனித உடம்புக்கு வரக்கூடியதான நோய் டிஃப்ரெண்ட் லெவல். நோய் என்பது நான் எதுக்கு சொன்னேன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸை மட்டும்தான் சொன்னேன். பகவான் பல இடங்களில் சொல்லுவார், நான் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் கூப்பிடுறது இல்லையே, கூப்பிடாம போகிறதுக்கு நான் அதிகாரம் உள்ளவன் கிடையாது. கூப்பிடாம நான் போகிறது எங்கே அப்படின்னா பக்தி சிரத்தையை ஊட்டுவதற்காக மட்டும்தான். காட் இஸ் அன் அன்இன்வைட்டட் கெஸ்ட். கூப்பிடாம வரக்கூடியவர் இறைவன். ஆனால் எப்போ வருவார் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களில் வரமாட்டார். பக்தி வேணும், சிரத்த வேணும், ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படிங்கலாம் எண்ணுகின்றதான பக்தர்களுடைய இதயத்த பக்கத்துக்குள்ளதான் ஓடின்னு வருவார். அப்போ இறைவனை நாம மனசால தியானம் செஞ்சாலே போரும், அது மானச ஸ்நானமாகிவிடும். மானசிகமாக, சாரீரிகமாக, ஆன்மீகமாக நம்மளுடைய 3 விதமான சுத்திகளை நாம் அடைய வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், எந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான யோகியதை நமக்கு கிடைக்கும். ஆகவே பெற்றோர்கள், எல்லாவிதமான குருக்கள் இவர்களெல்லாம் அனுகிரக ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு நாம் இந்த தத்துவ ரகசியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சோமானால் நம் உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அணுவும், ஆட்டம், தெய்வீகமான அணுக்களாகி மாறிவிடும், தெய்வ கணங்களாகிவிடும். அப்படியானால் மட்டும்தான் நாம் இந்த பூலோகத்தில் நம் பாதத்தை தூக்கி கீழே வைத்தோமானால் அதனால பல பேருக்கு, பல கோடி ஜீவராசிகளுக்கு உன்னதி கிடைக்கும். அது இல்லைன்னா பாவம் தான் கிடைக்கும். மனசா வாச்சா கர்மனா நாம் நம்மளே திவ்யத்துவத்தில் கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்தில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். ஒரு மகாத்மா ஒரு ஊருக்கு வரார் அப்படின்னா ஏன் இவ்வளோ சந்தோஷத்தோடு எல்லாரும் வரவழைத்து கொண்டாடுகிறார்கள்? அந்த மகாத்மாவினுடைய பாதம் அந்த பூமியில் படுற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிறதான பல கோடி ஜீவராசிகளுக்கு சன்மார்க்கம் உண்டாகும், சச்சிந்தனை உருவாகும். அதுதான் இருக்கிறதான விசேஷம், மகத்துவம். அதற்காகவே ஆதிசங்கர பகவத்பாதர் காலடியில் பிறந்து வைஷ்ணவி தேவி ஹிமாலய பர்யந்தம் எல்லா இடத்துலையும் அவர் கால்நடையாகவே போய் தரிசனம் பண்ணி எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். எனக்கு இன்னது வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்கலையவர். அப்பேற்பட்டதான மகாத்மாவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வைத்துக்கொண்டு நாம் மேற்கொண்டு சிந்திப்போம். உலகத்தில் ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணுகிறது எப்படின்னா மணி, மந்திரம், ஔஷதம். இது உள்ள ஒரு வேறொரு பிரிவு இருக்கு. மணி, மந்திரம், தந்திர, யந்திரம், ஔஷதம். முக்கியமாக மணி, மந்திரம், ஔஷதம். மணி என்றால் ருத்ராட்ச கொட்டை, துளசி மணி, நவரத்னங்கள், விபூதிகள், அதாவது ரக்ஷா சாதனங்கள், சந்தனம், குங்குமம், விபூதி, திருமண், இதெல்லாமே மணிதான். MONEY மணி கிடையாது. சம்பத்துக்களாக இருக்கக்கூடியது, திராணனம் செய்யறதுக்கு சக்தி இருக்கக்கூடிய ரக்ஷா சாதனங்கள். இப்போ பனி இருக்கிற ஊர்ல எல்லாம் அதிகமாக எல்லா மகர்ஷிகள் ருத்ராட்சத்தை உபயோகப்படுத்துவார்கள். ருத்ராட்சம் நம்ம பாடி டெம்பரேச்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இஸ் அ ஸ்டெபிலைசர். நமக்கு நிறைய நல்ல உடம்புக்கு நல்ல தாபத்தை கொடுக்கும், சூட கொடுக்கும். சாதா சூடு மட்டும் இல்லை, தாபத்ரயாக்னி சம்தக்த சமாஹ்லாத சந்திரிகாயை நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் 3 தாபத்ரயத்தை, 3 விதமான ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி பௌதிகம் சொல்ற மாதிரி 3 விதமான தாபங்கள் இருந்தும் நம்மளை காப்பாற்றுகின்றதான
மகத்தத்துவம் தான் இந்த இறைவனுடைய சக்தி. ருத்ரனுடைய கண்களிலிருந்து சொட்டினதான அந்த நீராலே உற்பத்தியானது ருத்ராட்சம். ஆகவே ருத்ராட்ச தாரணம் என்பது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே 37 டிகிரியில் இருந்தாலே எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்கார் என்றுதான் ஒரு அர்த்தம். அடுத்தது துளசி மணி. 33 கோடி தேவர்களுக்கும் அனைத்து சக்திகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது. பீடஸ்வரூபத்தில் சரஸ்வதி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதாங்கிறதான ஷட்சக்தி ஸ்வரூபத்திலையும் எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது இந்த துளசி செடி. துளசி விருட்சத்துக்கு கீழே, அது மண்ணுக்கு கீழே 33 கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். அதோட பெருசு யாரா உண்டா? அனைத்து பிரம்மாதிகளும் வாசம் செய்கிறார்கள். ஆகவே அந்த துளசி செடியில் இருக்கிறதான ஸ்டம்பு, அதாவது குச்சியிலிருந்து இலைகள் வரைக்கும் கதிர்கள் வரைக்கும் எல்லாம் அதிபயங்கரமான தெய்வீகத்தன்மையும் மருத்துவ குணமும் இருக்கக்கூடியதாக மாறப்படுகிறது. ரொம்ப அதிகம் சூடு இருக்கக்கூடியவர்கள் உடம்பை தணிக்க வைக்கிறதுக்கு இந்த துளசி இலை அல்லது துளசி கதிர்கள் அல்லது துளசியினுடைய இந்த கொம்புகள் இதையெல்லாம் எடுத்து மாலையாக கட்டி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். மகாவிஷ்ணு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கு இல்லவா, அவரோட போர்ட்ஃபோலியோ தானே. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க தான் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. அவளுடைய உடம்பு, மனசு, சிந்தனை எல்லாம் கொதிக்கும். அப்படியே தனிவு தேவை அவங்களுக்கு. அதனால மகாவிஷ்ணு பகவான் எப்பவுமே துளசி மாலையை அணிந்து கொள்வார், சாந்தமாக இருப்பார். மகாவிஷ்ணுனுடைய குணத்தை சொல்ற நேரத்தில் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியானஹம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகீகநாதம். இந்த சாந்தாகாரங்கிறதான ஸ்தோத்திரம் சொல்றதை நம்ம சாந்தமாக சொல்ல வேண்டும், எரிஞ்சு விடுற மாதிரி சொல்லக்கூடாது. அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்படி அவருக்கு தனிவு தேவை. எப்பவுமே ஹை டென்ஷன், ஹை வோல்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிறது, அதிகம் வேலை பண்ணுறது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு தான். பிரம்மம் பிறவியோடு தீர்ந்தது, ருத்ரன் மரணத்தோடு தீர்ந்தது. இதுக்கு நடுவில் படுற அவஸ்தைகள் பூராவும் அனுபவிக்கிறது மகாவிஷ்ணு. அவருக்கு ரொம்ப குளிர் தேவை. கால்மாட்டில் மகாலட்சுமி உட்கார்ந்துட்டு இருக்கா. பகவானுடைய இதயத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான தேவி ஏன் கால்மாட்டில் உட்காந்துருக்கா? பாதங்களில் தடை விடுறா அப்படின்னா, பாதத்தினுடைய அந்த நரியாணி இருக்குல்லவா, பாதத்தில் இருக்கிற ஆணி, அதுக்கு பக்கத்தில் ஒரு நரம்பு இருக்கு. இந்த நரம்புக்கு பேரு மைனூட் இதயம், அதாவது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஹார்ட் அப்படின்னு பேர் இருக்கு. அங்கே நம்ம நிதானமாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோமானாலே இந்த இதய நோய் எல்லாம் ஒன்றும் வராது. அதுக்கு மேலே இருக்கிறதான அந்த கால் இருக்கல்லவா, நீ சொல்லுவாளே, அதுக்கு கீழே இருக்கிறது இதை விட பெரிய இதயம். அதுக்கு மேல் இருக்கிறது இதயம் அப்படிங்கிறதான மாருக்கு பக்கத்தில் இருக்கிறது. 3 விதமான இதயத்தினுடைய சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று ஃபெயிலியரான இன்னொன்று. ஏர்கிராஃப்ட்ஸ்கில் டபுள் இன்ஜின் 4 இன்ஜின்லாம் இருக்கிற மாதிரி மனிதனுடைய உடம்பு. இப்போ மகாலட்சுமி எப்பவுமே அவருக்கு பிளட் ப்ரெஷர் மேலே ஏறக்கூடாது. நான் அதெல்லாம் சும்மா கமர்ஷியலாக சொல்கிறேன், அப்படி இல்லை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பாதங்களில் எப்பவுமே மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மகாலட்சுமி தான் இந்த தேவி மகாத்மத்தில் ஹீரோயின். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவங்க 3 பேருடைய போர்ட்ஃபோலியோ தான் தேவி மகாத்மத்தில். நான் அடிக்கடி சும்மா தேவி பாகவதம் வரும் எனக்கு, பிகாஸ் அவ்வளோ எத்தனை வருஷமாக சொன்ன அந்த திருநாமம் அது அடிக்கடி வரலாம், பக்த ஜனங்கள் மன்னிச்சுக்கிறோம். இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தேவி மகாத்மியம். அப்போது இகத்தில் பரத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த உடம்பை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை பரலோகம். இதுக்கெல்லாம் பலவிதமான நோய்கள் வரலாம். இந்த நோயை போக்குவதற்காகத்தான் மணி. அதுக்கு அடுத்ததாக மந்திரம். மணியில் பகவானுடைய லாக்கெட் போட்டுக்கிறது, பகவானுடைய ரக்ஷ கட்டிக்கிறது, இதெல்லாம் மணியில் சேர்த்துரும். அடுத்து பகவானுடைய மந்திர உபாசனை, மந்திரம் வழியாக பகவானை இறைவனை பிரீதிப்படுத்துறது. அதுக்கும் சரியாகலை என்றால் அந்த நோய்க்கு ஔஷதம் கொடுக்க வேண்டும். ஔஷதமும் இறைவன் இன்னொரு வடிவத்தில் இருக்கக்கூடியவர். தன்வந்திரமூர்த்தி தான் ஔஷதத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிறார். ஔஷதங்களிலே சிறப்பான ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிறதான ஔஷதத்துக்கு பேரு மிருத சஞ்சீவனின்னு பேரு. அது சக்தி ஸ்வரூபிணி, பராசக்தி. சஞ்சீவனி என்றால் சக்தி ஸ்வரூபிணி, ஸ்ரீலிங்க சப்தம், அம்பாளே தான். அப்ப அந்த அம்பாள் மிருத சஞ்சீவினியாக இருக்கக்கூடியவள் என்பதனால பிரபஞ்சத்திற்கு தான் அனைத்து ஜீவராசிகளையும் கட்டி காப்பாற்றக்கூடியதான ருத்ர பகவானுக்கு, சிவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹாலாகலம் என்கிறதான நஞ்சை உண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய திருமுகத்திலிருந்து உற்பத்தி செஞ்சதான சுந்தரர் அப்படிங்கிறதான ஒரு உத்தம பக்தனை பகவான் ஹாலாகல விஷத்தை
உன்னுடைய இரு கரங்களிலையும் எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறார். இரு கரங்களிலால எடுத்துக்கொண்டு வந்ததான அந்த நஞ்சை பகவான் ஒரு சின்ன கோலமாக்கி அதை உருட்டி சாப்பிடுறார். சாப்பிட்டதும் அவருடைய கழுத்து நீல வர்ணமாகிவிட்டது, கருப்பு கட்டி விட்டது. உலகத்தில் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியதான பகவான் இப்போ அவர் வேற ஏதோ உலகத்துக்கு போயிடுவார் போல் இருக்கு அப்படிங்கிறத நிலைமை ஏற்படுகிறது. மிருத சஞ்சீவனி ஸ்வரூபிணியான அமிர்தஸ்வரூபிணியான அந்த பராசக்தி பக்கத்தில் உட்கார்ந்து இறைவனுடைய இதய அந்த கழுத்தை தொடரார் தன்னுடைய திருக்கரங்களால. அமிர்தமாக்கி விட்டால் அந்த நஞ்சை. அப்படி நஞ்சையை அமிர்தமாக்கக்கூடியதான சக்தி அனுகிரகம் அம்பாளுக்கு இருப்பதனால்தான் மனிதர்களுக்கு மரணத்தை விட பெரிய ஒரு பயம் எதுவுமே இல்லை. ரொம்ப அதிகம் பயம் மரணம், ரொம்ப பெரிய துக்கம் புத்திர துக்கம், தாங்கிக்க முடியாத வலி அபமானம், இப்படி நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான பரமேஸ்வரனுடைய ஆயுசையும் காப்பாற்றத்துக்கு தகுதி உள்ளவளாக யோக்கியதி இருக்கக்கூடியவளாக அம்பாள் மாறிவிட்டால் அம்பாளுடைய அந்த திருக்கரங்களினால மகாருத்ரனுடைய கழுத்த கண்டத்தை தொட்டு நீலகண்டனான அந்த பரமேஸ்வரனை அதை மிருத்யுஞ்சயனாக்கி மாற்றிவிட்டாள் தேவி. அப்பேற்பட்டதான சக்தியினுடைய மகாத்மத்தை தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். இனி இதை விட பெரிய ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா இந்த தேவி மகாத்மத்துக்கு? எனக்கு தெரியலை. தேவி தேவி அப்படிங்கிறதா நாமம் நாம் அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேட்போம். இதற்கான அர்த்தம் என்ன? அதாவது உலகத்தில் 2 முக்கியமான வச்சனங்கள் பிரச்சாரங்கள் இருக்கிறது. ஒன்று ஈஸ்வர பிரேரணை அல்லது ஈஸ்வர புரோக்தம் என்று பெயர். இரண்டாவது மனுஷ்ய புரோக்தம் அல்லது மனுஷ்ய பிரேரணை என்றதான பெயர். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸ்வர பிரேரணை அல்லது ஈஸ்வர புரோக்தம் என்றால் இறைவனால உருவாக்கப்பட்ட தத்துவங்கள், இறைவனால சொல்லப்பட்டது. ஈஸ்வர உவாச்சா, பார்வதி உவாச்சா, தேவி உவாச்சா. இரண்டாவது மனுஷ புரோக்தம், நாரத உவாச்சா, சுரத உவாச்சா. இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கப்பட்டதான தத்துவம். அப்போ உலகத்தில் 2 பிரச்சாரங்கள், கிரந்தங்கள், நூல்கள், சாஸ்திரங்கள் சர்வம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான எல்லாமே 2 விதம் தான். ஒன்று மனிதர்களாக உருவாக்கப்பட்டதான தத்துவங்கள், அதெல்லாம் நிறைய ஸ்மிருதி, சாஸ்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம், நித்யாக்னியம் போன்றதான பலவிதமான கட்டுப்பாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டதான தத்துவங்கள் எல்லாமே அதிகமாக மனுஷ புரோக்தமாகத்தான் இருக்கும். அன்னைக்கும் மனிதர்களாக உருவாக்கப்பட்டது சுவாயம்பு மனு, முதல் மனு. அவர் தான் இந்த மனுஸ்மிருதியை உருவாக்குறார். நாரதர் உருவாக்கினா நாரத ஸ்மிருதி, பாரத்வாஜ மகர்ஷி உருவாக்கிற பாரத்வாஜ ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. அதுபோல வியாசர் 18 புராணங்களை துவக்கிறார். அதுவும் மனித புரோக்தம், வியாச புரோக்தமானது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியார் துவக்கிறார். அதுவும் மனித புரோக்தம் அல்லது மனித பிரேரணை. பிரேரணை அப்படின்றால் பிரயத்னம், அவங்களுடைய முயற்சியினால. either they are compiler or composer. உருவாக்கணும் முதல் உருவாக்கணுக்கு பேர் கம்போசர். பல பேர் உருவாக்கினத்தை இணைத்து கொண்டு வருவது கம்பைலர். மாலை கட்டுற மாதிரி பூ, நாறு, ஸ்கில், அதை செய்யக்கூடியதான திறமை, சக்தி, இதெல்லாம் சேர்ந்து வந்தாச்சுன்னா அது கம்பைலிங் ஆச்சு. இப்படி 2 விதமாக இருக்கு. இதில் தேவி மகாத்மியம் என்பது லலிதா சகஸ்ரநாமம் என்பது இதெல்லாம் தேவி புரோக்தம், ஈஸ்வர புரோக்தமானது, இறைவனாகவே உருவாக்கி கொடுத்தது. இந்த தேவி மகாத்மத்தில் இருக்கிறதா ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னா, அம்பாளே தன்னுடைய திருமுகத்தினால இதனுடைய பலஸ்ருதியை சொல்லித்தராள். மற்ற கிரந்தங்கள் எல்லாம், புராணங்கள் எல்லாம் மனிதர்களாக உருவாக்கப்பட்டதான பலஸ்ருதி தான். லலிதா சகஸ்ரநாமத்தில் கடோத்பவனான அகஸ்தருக்கு இந்த லலிதா சகஸ்ரநாம ஜபபாராயணம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன அப்படிங்கிறதா தத்துவங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் ஹயக்ரீவ மகர்ஷி சொல்லுவது. அதுவும் ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும் அல்லவா? அப்போ மனித புரோக்தத்துக்கும் ஈஸ்வர புரோக்தத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம் என்ன அப்படின்னா, தேவி மகாத்மியம் என்பது சக்தியாகவே சொன்னது. இதை நீங்க சொல்லுங்கோ, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி உண்டாகும். ஏன் நாம கூப்பிட்டா மட்டும்தான் இறைவனுக்கு அதை காதில் கேட்குமாண்ணா, சொல்ல தோணுமா, செய்ய தோணுமாண்ணா? வேற ஒன்றும் இல்லை. இந்த பேங்க்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் கூட நம்மகிட்ட டெபாசிட் வாங்கிப்பார். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டிருக்கார், அவனுக்கு எவ்வளோ 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறார். இதே மனுஷன் மறுநாளைக்கு போய், ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதனால என்ன லோன் எடுத்துக்கோ. எதை வச்சு லோன் எடுப்பேன்? இந்த 10 லட்சத்தை கேரண்டியை வச்சுக்க வேண்டியது. அப்புறமா என்ன கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10%. நீங்கள் 10% கொடுக்க வேண்டாம் சுவாமி. நீங்கள் இந்த 7க்கு மேலே எவ்வளோ வருதோ உங்களுக்கு நாங்கள் தரோம் இல்லவா, 7க்கு மேலே 10க்கு 3 இருக்கு பேலன்ஸ் இல்லை, அந்த 3% கொடுத்துட்டா போயிடும். இது நம்ம பைசா வாங்கிட்டு நமக்கே லோன் கொடுக்குறார், அவன் டாப் ஆஃப் தட் இஸ் அ ப்ராஃபிட். அதுபோல இறைவன் நமக்காகத்தான் இருக்கார், நாமளும் இறைவனுக்காகத்தான் இருக்கோம். இதுதான் அல்டிமேட் ட்ரூத்.
ஆனால் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காம ஏன் இல்லாமல் நடக்கும் வாழ்க்கையில், அது வேறு விஷயம். அப்போ இந்த நாம் அதிகமாக மகாமந்திரங்களை சொல்லி அந்த சக்தியை உருவாக்கினா அந்த சக்தியை பகவான் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலனை நமக்கு கொடுப்பார். அதனால எல்லாரும் பகவானை ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறமா தான் பகவான் வந்து அனுகிரகத்தை செய்கிறார். இது அதனுடைய ரகசியம். நமக்குள்ளே இருக்கக்கூடியதான தத்துவத்தை வந்து சக்தியை வந்து நாம் இறைவனுக்கு கொடுத்தா தான் அதை இறைவன் வந்து ரீஃபர்னிஷ் பண்ணி அதை நமக்கே கொடுப்பார், நம்மளோட நன்மைக்காகவே கொடுப்பார். ஒரு உத்தமையான ஸ்திரீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா, அவங்க தான் சமையல்லாம் பண்ணணும். அவங்களா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நோஸ்லேருந்து ஆரம்பிக்க மாட்டா. எல்லாரும் பல பேர் வலுது வாங்கி கொண்டு கொடுப்பா. அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அந்த அம்மா வந்து நல்ல சாப்பிடும்படியான நல்ல ருச்சிகரமான உணவை தயாராக்கி கொடுக்குறான். அதுபோல பகவான் வந்து நானா விதத்தில் பக்தஜனங்கள் பிரார்த்தனை செய்ய 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 மகாமந்திரங்களால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. சமஸ்கிருதத்தை சொல்றது எல்லாம் மந்திரம் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு பவித்ரம் தாரயமானஹா, இது மந்திரம் ஒன்றும் கிடையாது. கையில் பவித்திரத்தை போட்டுக்கோ, அப்போ உபஸ்பிருஷ்யா கையாலம்பிக்கோ, ஆச்சமனம் கிருத்வா ஆச்சமனம் பண்ணு, இது மந்திரம் அல்ல. திஸ் இஸ் த வே யூ ஆர் சப்போஸ் டு டூ அப்படிங்கிறதான ஒரு வழிமுறை அது சொல்றது. அப்போ ஆச்சமனத்து என்ன மந்திரம்? அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா, இதுதான் மந்திரம். நமக்கு ஒரு பேர் இருக்கும், நம்ம பேரோடு சேர்ந்து எதன் தேவையெல்லாம் சொல்லுவா. இப்போ ராமர் இருக்கார். ராமர் வந்து ராமன் வதிஷ்யாமி, ராமன் பேசலாம். அது ராமனுங்கிறது மந்திரம், வதிஷ்யாமி மந்திரம் கிடையாது. புரியுறதா? அதனால்தான் எந்த அளவுக்கு பகவானுடைய நாமங்கள் பேர் இருக்கக்கூடியதான மாலா மந்திரங்கள் இருக்கிறதோ அதுக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால்தான் இந்த தேவி மகாத்மத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அதிகபட்சம் தேவியினுடைய நாமமாக இருக்கும். அதனால இந்த தேவி மகாத்மத்தை ஜபம் பண்ணவோ காதால கேட்கவோ யாரையாவது சொல்றதுக்கு தூண்டி விட வச்சுட்டா கூட போதும். அபரிமிதமான புண்ணிய பலனை நமக்கு அம்பாள் வாரி வாரி கொடுப்பாள். நாம் செய்யக்கூடியதை நமக்கு பிரத்யுபகாரம் அம்பாள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து மெச்சூர்டாக இருக்கும் வச்சுக்கோளேன். நம்மளுடைய ஆத்மா வந்து இதெல்லாம் பார்த்து தழும்பிச்சு போயாச்சு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பகவான் வாழ வேணா அக்ரிமெண்ட்டில் வாண்டாட்ட வேண்டாம், என் கடமை நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவா இருக்கா பாருங்கோ. அவளை பற்றியில் பகவான் கவலைப்பட மாட்டார். இது வந்து நெருப்பிலையும் தப்பிச்சுன்னு வரக்கூடியதான ஜென்மான்னு அம்பாளுக்கு புரியும். ஏன்னா பல அனுபவங்கள் இருக்கிறதான ஒரு ஜீவாத்மா அது. அதே நேரம் ரொம்ப கஷ்டப்படுறதானது ஒன்றுமே தெரியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சதான ஜீவாத்மாவுக்கு முதல்ல கிடைச்ச மனுஷ ஜென்மம் அல்லது 7வது 8வது ஜென்மம் கிடைச்சிருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். அதுக்கு அனுபவம் கம்மியாக இருக்கும். ரொம்ப பயந்துடும். எல்லாத்துலேயும் ஆங்ஸைட்டி வரும். எதை பார்த்தாலும் பயந்து ஓடிடும். அவங்களுக்கு வந்து அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒன்னால் ஜெபிக்க முடியாது, உனக்கு அந்த மைண்ட் செட்டும் கிடையாது, நீ அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிட்டும் இல்லையே, நாமத்தை சொல்றதுக்கு நீ பல கோடி ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆகையினால அதை ஒரு நிஷ்காமனாக ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நான் என்ன நினச்சிக்காங்கோ, நிஷ்காமியமாக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜபம் பண்ணினா ஒரு இருக்குது. அவளுக்கு எக்ஸஸ் அவளுக்கு தேவையில்லை. அவள் புண்ணியத்துக்காக ஜபிக்கலை. அந்த புண்ணியத்தை உனக்கு நான் தரேன், கடன் வாங்கிக்கோ, ஃப்ரீ லோன். அது வழியாக இந்த பாவத்தினுடைய சக்தியை வந்து மிட்டிகேட் பண்ணுறான், இல்லாமல் பண்ணிட்டு அவனுக்கு அனுகிரகத்தை செய்கிறான். அப்போ பகவான் வந்து மாடரேட்டராகவும் ஒர்க் பண்ணுறார், புரோக்கராகவும் ஒர்க் பண்ணுறார், தாதாவாகவும் ஒர்க் பண்ணுறார், சர்வமாகவும் இருக்கார் பகவான். இதெல்லாம் பகவத் லீலை. நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜென்மாவில். நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுதான். 10 பைசா கொடுத்து வாங்குற பலூனில் வந்து 10 தடவை ஊதத்துக்குள்ளே ஃபுல்லாகிடும். இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு மெகா பலூனில் வந்து ஊதிகிட்டே இருக்கலாம் லைஃப் பூரா, அது ஃபுல்லாகாது. அப்போ கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. நமக்கு எந்த மந்திரத்தை, எந்த உபாசனையை, எந்த நேரத்தில், எப்படி யார் வழியாக தெரிஞ்சுட்டு நம்மளுடைய பக்தி வளர்ந்து பெருசாகி நாம் நம்மளே உணர வேண்டும், இறைவன் எனக்குள்ளே இருக்கார், நான் இறைவனுடைய குழந்தைங்கிறதான பாவம், அந்த பக்தி, அந்த நம்பிக்கை எப்போ வருமோ வளருமோ அது வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் பாத்தில் போய்த்தான் ஆக வேண்டும். அதனால்தான் இது வந்து பரிபூர்ணமாக ஈஸ்வர புரோக்தம். ஆனால் சொல்லப்பட்டது யாரு எப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். 2, 3, 4 பேரோட பேரை சொன்னினார் தியான ஸ்லோகத்தில். எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா விதமான மந்திர தந்திர என்ற சர்வத்தையும் உணர்ந்தவர், கற்றுணர்ந்தவர் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரிடம் மார்க்கண்டேய மகர்ஷி கேட்கிறார். மார்க்கண்டேயரிடம் இருந்து ஹயக்ரீவர் உபதேசமாகிறது. ஹயக்ரீவரிடம் இருந்து அகஸ்திய மகர்ஷிக்கு உபதேசமாகிறது. இதுக்கு நடுவே சக்தி இன்வால்வ் ஆகிறார். மார்க்கண்டேய மகர்ஷி கிட்ட இருந்து ஹயக்ரீவருக்கு கிடைச்சதான இந்த தத்துவஞானம் எல்லாத்தையும் அவரே வைத்துக்கொண்டு அவர் பாட்டுக்கு நிதானமாக தியான யோகாதிகளை பண்ணி அம்பாளை திருப்திப்படுத்தின அப்படியே இருக்கார். அவருடைய பாதங்களை கட்டியாக பிடிச்சுண்டு அகஸ்திய மாமுனி
எனக்கு மந்திர உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு இந்த தத்துவங்களை உபயோகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிடிச்சு பிடிச்சு பிடுங்கிறார். அப்பவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன தயக்கம். சரஸ்வதியும் இப்படி தான் உபதேசம் பண்ணுறார். என்ன பண்ணலாம் அப்படின்னு தேவி பிரத்யட்சமாகி வரா. ஹயகிரீவரும் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம், தன்னுடைய பிரதர் சொல்ல போனார். ஹயகிரீவா, என்ன விளையாடுறியா? உங்கள்கிட்ட கேட்குற ஆள் யார் தெரியுமா? அகஸ்தியர் மாமுனிப்பா. என்னுடைய புத்திரஸ்தானம் அவருக்கு. என்னுடைய புத்திரன் நான் சொல்லிக்கணுமானா அதில் ஒருத்தர் இவருவர். 2, எனக்கு ரொம்ப முக்கியமான 14 தேவி உபாசகர்களில் லோபாமுத்ரா அப்படிங்கிறதான வித்தை இருக்கு. அந்த பெண்மணி அவளுடைய கணவன் இவர். அது மட்டும் இல்லை, மனைவியான அந்த மகாகுருவாக பாவனை பண்ணிண்டு மந்திரோபதேசம் பெற்றவர். லோபாமுத்ராவிடமிருந்து மந்திரோபதேசம் அகஸ்திய மகர்ஷிக்கு உண்டாகிறது. அவ்வளோெல்லாம் சிறப்பு இருக்கக்கூடியதான மகா பக்தி சாகரம் அவர். அவருக்கு சொல்லிக் கொடுத்தா உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது போய் சேரும் இந்த மகத்துவம். அதனால் நீ தாராளமாக அவருக்கு உபதேசத்தை பண்ணு அப்படின்னு அம்பாளுடைய ஆத்மை கிடைத்த பிறகு ஹயகிரீவ மகர்ஷி அகஸ்திய பகவானுக்கு உபதேசம் செய்கிறார். அகஸ்திய பகவான் கிட்ட இருந்துதான் நமக்கெல்லாம் சேர்றது. படிப்படிப்படியாக சூத சம்ஹிதா இருக்கும். சூத மகாமுனி நவிசாரணத்தில் வியாக்கியானம் பண்ணியிருப்பார். வியாசருடைய புத்தியை கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருப்பார். சங்கராச்சாரியருடைய புத்தியை கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருப்பார். வரப்போறதான் இனி யாராவது புதுசாக ஜென்மம் எடுத்து வரப்போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பாக்கி வச்சிருப்பார். இப்படி இந்த தெய்வீ ஞானத்தை இந்த பிரம்மாண்டம் எப்படி எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா பறந்து கிடக்கிறது. அதுலேருந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குமோ அவங்கள எடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படிதான் இந்த தேவி மகாத்மத்தினுடைய உற்பத்தி கதை ஆரம்பமாகிறது. பிரம்மதேவரிடமிருந்து மார்க்கண்டேய மகர்ஷிக்கு, மார்க்கண்டேய மகர்ஷியிடமிருந்து ஹயகிரீவ மகர்ஷிக்கு, ஹயகிரீவ மகர்ஷியிடமிருந்து அகஸ்திய மகர்ஷிக்கு, அகஸ்திய மகர்ஷியிடமிருந்து அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடியதான மற்ற ரிஷிகணங்களுக்கு எல்லாம் போய் வந்து கடைசியில் நமக்கு வந்திருக்கும். இந்த தேவி மகாத்மத்தை பாரத தேசத்தில் உத்தர பாகம், தட்சிண பாகம், பூர்வ பாகம், பশ্চিம பாகம் அப்படிங்கிறதான இந்த 4 ஆம்நாயங்கள், தட்சிணாம்நாயம், உத்தராம்நாயம், பூர்வாம்நாயம் அப்படிங்கிறதான 4 தத்துவங்கள் ஆதிசங்கர பகவத்பாதர் எப்படி 4 மடங்களை ஸ்தாபனம் செய்தாரோ அதை மாதிரி பாரத தேசம் பூராவும் தேவி மகாத்மியமும் கீதையும் ரொம்ப பிரசஸ்தி வாழ்ந்ததான தத்துவங்களாக இருக்கு. சர்வ வேதாந்த சாஸ்திர தத்துவங்களையும் உட்கொண்டதுதான் கீதை. கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனனுக்கு. அதை நம்ம வியாசர் தன்னுடைய திவ்ய திருஷ்டினால பார்த்து அந்த யுத்த பூமியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து அவர் அதை கம்பைல் பண்ணி, கவனிக்கணும் அந்த வார்த்தை கம்பைல், அவர் உருவாக்கினதல்ல. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அர்ஜுனன் பிரதிவாதம் பண்றார். இதுக்கு நடுவில் நிறைய பீஷ்மருடைய பங்கி வருது. இதுக்கு நடுவில் நிறைய மகான்களுடைய இன்வால்மெண்ட் வருது. அவங்க ஒவ்வொருத்தருடைய சம்பாதம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுதுத்சவ மாமகா பாண்டவச்சைவா கிமகுர்வதி சஞ்சய உவாச்சா. அதில் திருதராஷ்டிரர் கேட்கிறார், சஞ்சயன் சொல்லுகிறார், அங்கே என்ன நடக்கிறது? 2 பக்கம் இருக்கக்கூடியதான குருஷேத்திரத்தில் இருக்கிறதான 2 பேர், இந்த ஹரியானா 2 பக்கமாக யுத்த வீரர்கள் பாண்டவ சைன்யத்திலிருந்தும் கௌரவ சைன்யத்திலும் நிற்கிறார்கள். அதுலேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க. துரியோதன் எப்படி இருக்கான்னு நடுவில் அந்த கிழவனுக்கு. எனவே அது வேற கதை. நமக்கு தெரிஞ்சுக்கொண்டு என்ன அப்படின்னா, இந்த இறைவனுடைய மகத்துவம் எத்தனை யுகங்கள் முடிஞ்சாலும் தீராது. இப்போ இந்த தேவி மகாத்மே எவ்வளவு ஓல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தான் நம்மளுடைய இதய துடிப்பு நின்று போயிடும். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுப்போம். அப்போ மொத்தத்தில் பக்தர்களுடைய காமதேனுவாக இருக்கக்கூடியதான இந்த தேவி மகாத்மியம், ஸ்ரீதேவி மகாத்மியம், அதனுடைய சில தத்துவங்களை எல்லாம் தெரிஞ்சின்ற பிறகுதான் அது உடன் நுழைய வேண்டும். தேவி அப்படிங்கிறதான வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம் நிறைய. திவ்யத்துவம் இருக்கக்கூடியவள் தேவி. திவ்யத்துவம் அப்படின்னா என்ன? அழிவில்லாத தேஜோமயமான மகத்தத்துவம் என்ற அர்த்தம். சாதா மனிதர்களுக்கோ, அரக்கர்களுக்கோ, தானவர்களுக்கோ, பசுபக்ஷிகளுக்கோ, மற்றவங்களுக்கெல்லாம் திவ்யத்துவம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மி அப்படின்னா 0.0000001%, 2% இப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய மகான்கள் அவதாரம் எடுத்து பெரிய பெரிய மகாபுருஷராக அவர்கள் அவர்களுக்கெல்லாம் 20, 25, 30 தான் இருக்கும். அப்போ திவ்யத்துவனுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த திவ்யத்துவம் அப்போ தேவி அப்படிங்கிறத நாமத்தில் தே அப்படின்னா கொடுக்கறது வாங்கிறதுக்கு தேஹிமே ஹவ்யவாகனா, எனக்கு கொடு அக்னி பகவானே. தேஹிமே சரணாகதம், நான் உனக்கு சரணாகதி அடைந்து விட்டுருக்கேன், எனக்கு கொடு, அந்த உன்னுடைய சரண்யத்தை கொடு, உன்னுடைய அருளை எனக்கு கொடு. அப்படி அப்படின்னா கொடுக்கறது.
வா அப்படி என்றால் அமிர்தம். வம் அமிர்த தத்வாத்மிகா ஏ ஸ்ரீ லலிதாம்பிகா ஏ அமிர்த மகா நைவேத்தியம் நிவேதயாமி குறிப்பிட்டிருப்பீங்க. அந்த வா இதுல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அதனுடைய மகத்தை சொல்றேன். ஈ ஈ அப்படி என்றால் பராசக்தி என்ற அர்த்தம். ஈகாரம் என்பது சக்திமயம். ஆ இ ஐ இது நான் மகிஷாசுர ஸ்தோத்திரத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் அதிகமாக. ஆ என்றால் விஷ்ணு, ஈ என்றால் சக்தி. அந்த விஷ்ணுவும் சக்தியும் சேர்ந்ததுதான் சிவம். பகவானுடைய வலப்புறம் விஷ்ணு, இடப்புறம் சக்தி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சுன்னா சிவமாச்சு. ஆகவே ஐ மயி தீன தயாலு தயா கிருபையைவ த்வயா பவிதவ்யமுமே ஐ ஜகதோ ஜனனி கிருபயா சியதாசி யதானுமிதாசிரதே யதுஜிதமத்ர பவத்யுரரி குருதாதுருதாபமபாகுருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. ஐ ஈகாரம் சக்தி. ஈகாரத்தினுடைய ஒரு நல்ல பாட்டே கூட இருக்கு. இப்போ கொடுக்கக்கூடியவள், எதை கொடுக்கக்கூடியவள்? அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவள் பராசக்தி. அதனால அந்த சக்திக்கு தேவி என்றதான பேர் வருது. ஸோ தேவி என்றால் தே கொடுக்கிறது, வா அமிர்தம், ஈ பராசக்தி அமிர்தத்தை வாரி 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 கொடுக்கக்கூடியவள் என்பதனால இதுக்கு மகா திவ்யத்தம் என்கிறதான தேவி என்கிறதான பேர் வருது. அப்போ ஜீவாத்மாக்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய பராசக்தி என்கிறதான அம்மா, அதுதான் தேவி. இப்ப மந்திரங்கள் எல்லாம் ஒரு டாட் பிந்துவை போட்டா அது பீஜாட்சரம் ஆகும். இப்போ வா ஒரு ஸ்டாண்டலோன் அக்ஷரம். வாவோட சேர்த்து ஒரு பிந்துவை போட்டோமானா வம். வம் அப்படின்றால் பீஜாட்சரம். வா என்றால் அக்ஷரம். சம் பீஜாட்சரம். ஸ்ரீ அக்ஷரம். ஸ்ரீம் பீஜாட்சரம். அப்ப மாதிருகாட்சரம் நமக்கு அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ரு. இந்த ரு எல்லாம் உபயோகப்படுத்தவே இல்லை. இப்போ ரு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அம் அஹ. இப்போ அதை அந்த அந்த லெட்டர்ஸ் நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கணும். இப்போ கடைசியில் அஹா அப்படிங்கிறது ஒன்று வருது. அஹா போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அது 2 டாட்டு அல்லவா? மேலே ஒரு டாட்டை போடுறான். அப்போ என்னாச்சு? திரிகோணம் ஆகி விடுகிறது. அந்த திரிகோணம் தான் அகம். அகம் நான். இந்த நான் யார் தெரியுமா? பரமதத்துவமான பரமாத்ம ஸ்வரூபம். அப்ப அந்த டாட் ஒரு குத்து. அந்த குத்தினுடைய மகாத்மா அந்த பிந்து. பிந்து தான் பிரணவம். பிரணவம் பூர்ணமாக வேண்டுமானால் பிந்து தேவை. பிந்து இல்லாம பிரணவம் பூர்ணமாகாது. அகார உகாரம் அகாரத்தோடு நிற்கும். அந்த மாவை நீட்டி இழுத்துட்டு போனோம். இப்படி நீட்டி இழுத்துட்டு போனோம். மகாரத்தை அர்த்தமந்திரன்னு பேர். அதுக்கு முடிவில்லாத எல்லையில்லாத அளவுக்கு பிரபஞ்சம் பூராவும் பிரம்மாண்டங்கள் பூனங்கள் பூராவும் பறந்திருக்கிறதான மகத்தத்துவம் இது அந்த பிந்து. அதாவது சக்தி. பராசக்தியை யாராலையும் திட்டப்படுத்தவோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவோ உணரவோ ஒரு லிமிட்டுக்கு மேல முடியாது. லிமிட்லெஸ், இன்ஃபினைட்னு பேரு. அப்பேற்பட்டதான அந்த பிந்துவை எங்க நாம் கல்பிதம் செய்கிறோம்? மேலே போடுறோமா சைடில் போடுறோம்? மேலே போட்டால் அது பீஜாட்சர மந்திரம் ஆகும். அம் க கம் க கம் கு கும் கம் க கம் கம் கணபதயே நமஹ சம் சரஸ்வத்யை நமஹ கும் குருப்யோ நமஹ. அப்போ அதெல்லாம் பீஜாட்சர மந்திரங்கள். இப்போ புரிஞ்சுதா பீஜாட்சர மந்திரத்துக்கு சாதாட்சரத்துக்கான வித்தியாசம்? அப்போ அந்த கடைசியில போடுகின்றதான 3வது டாட் இருக்கு அல்லவா, அந்த குத்து, அதுதான் நம்மளுடைய காது குத்துறது நடக்கிறது. நமக்கெல்லாம் காது இருக்கு அல்லவா? நம்மளுடைய காதெல்லாம் தமிழ்ல ஓம் எழுதின வடிவத்தில் இருக்கும். சம்ஸ்கிருதத்திலையும் ஓம் எழுதின வடிவத்தில் தான் இருக்கும் இந்த காது. அந்த காதுல பீஜாட்சரத்தை குறித்தால் இதுக்கு இந்த காதுக்கு வேதங்களை சிரவணம் செய்யறதுக்குள்ளதான யோக்கியதை கிடைக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காது குத்துவார்கள். இதுல என்ன விளக்கமாகிறது? ஆண்களும் பெண்களும் 2 பேரும் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆண்கள் மட்டும்தான் அத்தியனம் பண்ணணும், பெண்கள் அத்தியனம் பண்ணக்கூடாது. தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். கத்துக்கிறது யாரு வேணா கத்துக்கலாம், பிரயோகம் பண்றது யாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ லலிதா சகஸ்ரநாமம் 50 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றான். 50 பேரும் பிரீஸ்ட் ஆக முடியுமா? ஒரு பிரீஸ்ட் இருப்பார், 49 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுவார் அல்லவா? பெரிய புராணத்தில் இருக்கிறது அந்தனர் கதையை படிச்சு பார்த்து தெரியுமே. அந்த ஒண்ணு எப்பவுமே தனியாகத்தான் இருக்கும். அந்த ஒண்ணுங்கிறதா அந்த பிரம்மம், அதை ஒட்டித்தான் மற்ற எல்லாம் இருக்கு. ஒரு லீடரை ஒட்டித்தான் அவங்களுடைய சபைகள் பூராவுமே இருக்கு. சபாபிய சபாபதிபியஸ்ச நமோ நமோ நமோ. சபைக்கும் சபையில் இருக்கக்கூடியதான அத்தியட்சனுக்கும் தான் நமஸ்காரத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு ருத்ர மந்திரம் நமக மந்திரம் எல்லாம் சொல்றோம். இப்படி அந்த பீஜாட்சர மந்திரத்தை அக்ஷரங்கள் பீஜாட்சரமாகிறது எப்போ என்றால் பிந்து என்கிறதான நாதம், பிந்து கலை, பிரம்மத்தினுடைய 3 ஃபேசஸ். அந்த பிந்து என்கிறதான சக்தி
இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது பீஜாட்சரம் ஆகும். அந்த குத்து தான் நம்ம காதில் ஒரு குத்து ஓட்ட போடுறான். இதுக்கு கர்ணவேதனம் என்று தானே பேர். ஸோ அந்த காதில் போடுறதா அந்த ஓட்டை இருக்குல்வா, அந்த சின்னது ஒரு குத்து, அதுதான் நம்மளுடைய காது வந்து எலிஜிபிள் ஆகிறது. எதுக்கு? வேதத்தை சிரவணம் செய்வதற்கு. வேதத்தை கற்றுக்கணுமான அன்றைய காலத்தில் ஒரே ஒரு வழி காதால் தான் கேட்டாகணும். புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்க முடியாது, கிரந்தங்கள்லாம் கிடையாது. எல்லாம் காது வழியாக சொல்லி 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 சொல்லித்தான் அதை வந்து பிரச்சாரம் பண்ணார்கள். உபனிஷத்துங்கிறதான காலம் ஒரு காலம் இருந்தது. ஆதி வேத காலம், வேத காலம், உபனிஷத் காலம், சம்ஹிதா காலம், அப்புறமா வந்து சுக்த காலம், ஸ்தோத்திர காலம், புராண காலம், நாம காலம். இப்போ நம்ம இப்போ நாம காலத்தில் இருக்கோம். நம்ம என்ன, நமக்கெல்லாம் ஒரு நாமத்தை சொல்றதுக்கு டைம் இருக்கு, அதெல்லாம் ருச்சியும் இருக்கு. ஆனா மந்திரத்துல ஒரு மனிதனுக்கு ருச்சி வர வேண்டும். ராமராயா பிரபோ ராமராயா, இந்த பாட்டில் ராமருடைய நாமத்தில் இருக்கிறதா ருச்சியை சொல்லுவார். அப்போ நமக்கெல்லாம் இப்போ கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நாராயண, வாசுதேவா, ஜெகத்பதே, கணபதி, முருகா, சுப்பிரமணியா, அஞ்சனையா, ஹனுமான், ஐயப்பா, மணிகண்டா அப்படிங்கிறதா நாமங்களில் அனுபவிக்கிற ருச்சி களவுக்கு தான் நம்மளுடைய இந்த கலியுகத்தில் இருக்கிறதான இந்த உடம்பு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கா. அன்ஃபார்ச்சுனேட்லி காரணம் என்னாலும் நாம தான். காலத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு, எல்லாருக்கும் பழக்கம் வரும், டிப்ரிசியேஷன் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு காலத்தில் செஞ்சுதான வேலை இப்போ வயசாக ஆக செய்ய முடியுமா? முடியாது. செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் முடியாது. ஏன்? பழக்கமாகிவிட்டது, டிப்ரிசியேஷன் ஆகிவிட்டது, உடம்பு திரவிச்சு விட்டது. உடம்பு ஷடு வைகருதி இது சரீரகா, ஞாபகம் இருக்கா? 6 விதமான மாற்றங்கள் உடம்புக்கு, அப்படி க்ஷயமாகி விட்டது. அதுபோல நம்மளுடைய உடம்பு, நம்ம பிரெயினில் வந்து எவ்வளவுதான் ஒரு காலத்தில் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாலோ அதனுடைய ஸ்பேஸை வந்து இப்போ நம்ம வந்து 7%, 3%, 4% கன்சியூம் பண்ணுறதில்லை. ஹையஸ்ட் மெமரி இருக்கிறதான ஒரு மனுஷன் இன்னைக்கு உலகத்தில். அப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து டெசிமல்ஸில் 0+ டெசிமல்ஸ் தான் இருப்பா. இப்படி நல்ல பேதஸு, நல்ல புத்தி வர வேண்டுமானால், இப்போ புத்தியை 3 விதமாக சொல்லுகிறாளே, நல்ல கடைசியில் இருக்கிறது மேதஸ். இப்போ நம்ம கற்றுப்போம், இந்த சுமேதஸுங்கிறதான மகிழ்ச்சியுடைய திருநாமரும் அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விஷயத்தை. அப்போது திவ்யத்தம் இருக்கக்கூடியதான தேகம் இருக்கிறவர்கள் யாரோ அவருக்கு தேவி, திவ்யத்தம் இருக்கக்கூடியதான மஸ்குலினுக்கு தேவன் என்றதான பெயர். அந்த தேவனுடைய பத்னியாக, தர்மபத்னியாக, சாந்தனியாக இருக்கக்கூடியவளுக்கு பேர் தேவி. அப்போ தேகத்தை வந்து ஆட்சி செய்கின்றதான தேவனுடைய சகதர்மணியான சக்தி பரமேஸ்வரன் தானே நம்மளுடைய ஆத்மா. அந்த ஆத்மா இருக்கிறதுனால தானே உடம்பு இருக்கிறது. உடம்பு என்பது வந்து தர்மபத்னி என்றால், ஆத்மா என்பது வந்து தேவன். ஸோ தேவன், தேவி, தேஹி. தேஹி என்பது வந்து பாத்திரம், தேவன் என்பது வந்து ஜீவாத்மா, தேவி என்பது வந்து அந்த ஜீவாத்மா இருக்கு என்கிறதான உணர்வை காட்டுகிறாள் ஜோதி ரூபமாக. அதாவது ஜாகிரதாவஸ்தையில் உணர்கின்றதான உடம்பு வந்து அசக்கமெல்லாம் ஏற்பட்டுனா போரும். இதை வந்து வாதம் என்று சொல்வார்கள். திருதோஷத்தில் வாதம், பித்தம், கபம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி உடம்பை ஆளுகின்றதான தேவனுடைய தர்மபத்னி தேவி. அப்படி தேகத்தில் வந்து பராசக்தியான தேவி வாசம் செய்வதனால அந்த தேவி வந்து நம்மளுடைய புத்தி வழியாக நமக்கு உணர்வை ஏற்படுத்தி அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவம் வழியாக ஆனந்தத்தை, சுகத்தை அனுபவிக்க வைக்கிறாள். ஆத்மாவனுடைய யதார்த்தமான கேரக்டர் என்ன அப்படின்னா ஆனந்தம். அதை மறந்து வாடுறதுனால தான் நாம் வந்து துக்கத்திலேயே இருக்கோம். நான் வந்து ஒரு ஸ்தோத்திரத்தை வந்து எழுதியிருக்கேன். அம்பாளுக்கு இந்த அம்பாளுடைய பூஜையில் கடைசியில் ஆரத்தியும் ஒன்று பண்ணுவோமே. ஆனந்தம் 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 பிரம்மானந்தமயம் சச்சித் ஆனந்த ரூபம் சர்வம் மாயாரூபம் அகம் பிரம்மாஸ்மி சிவம் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. இந்த ஆனந்தம் என்பது வந்து ஜீவாத்மாவினுடைய பிரைமரி கேரக்டர். ஆனால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஆனந்தம் கம்மியாகிட்டே வரும். அந்த ஆனந்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, சர்வானந்தமயனாக இருக்கிறதான பரமேஸ்வரனான மகா திரிபுர சுந்தரி வந்து எப்பெல்லாம் நாம் தியானம் செய்கிறோமோ நமக்கு ஆனந்தத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடியதான யோகம் ஏற்படுகிறது. இந்த சக்தியை பற்றி நாம் பேசுகின்ற நேரத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள் தசமகாவித்யா. தசமகாவித்யா 27 நித்யா தேவிகள், அஷ்டமாதிருக்கள் அல்லது சப்தமாதிருக்கள், அஷ்டவசின்யாதி தேவதைகள், திரிசக்திகள், துர்காலட்சுமி, சரஸ்வதி, இப்படி வரிசையாக வருது. அது ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தசமகாவித்யா. தசமகாவித்யை இல்லாமல் தேவி மகாத்மியத்தையோ, தேவி பாகவதத்தையோ, தேவி ரகசியங்களையோ, மந்திர ரகசியங்களோ ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ முதல் வரிசையில் வந்து காளி தேவி, தசமகாவித்யனுடைய
தேவிமாரில் முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் காளி தேவி. காளி தேவிக்கு என்ன அப்படின்னா காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவள். ஒரு காலத்தில் எது எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி இருக்க வேண்டும் எல்லாம் தீர்மானம் பண்றது யாரு அப்படின்னா காளி. அந்த காளியைத்தான் இந்த கலியுகம் என்று சொல்லுகிறார்கள். மற்ற யுகங்கள் எல்லாம் பாவ புண்ணியம் அப்புறமா தான் அனுபவிக்கலாம், கலியுகத்தில் அப்பப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். இரண்டாவது வந்து தாராதேவி. தாராதேவி ரெப்ரசென்டிங் காருண்யம். தாராதேவி யார் என்றால் சிவனுக்கு வந்து ஸ்தன்யம் கொடுத்தவள். அப்ப எவ்வளவு காருண்யம் இருக்கக்கூடியவள் தாராதேவி. பெங்காலத்தில் ரொம்ப சிறப்பு வாழ்ந்ததான தாராதேவி கஷேத்திரம். இரண்டாவது வந்து திரிபுர சுந்தரி, நம்ம லலிதாம்பிகா, நம்ம தாயார். எல்லாரும் நம்ம தாயார் தான் இருந்தால் கூட நமக்கு லலிதாம்பிகா அப்படின்னாலும் ஒரு ஆசாபாசம் அதிகம். பல வருஷங்கள் நான் அந்த தேவியினுடைய திருநாமங்களை சொல்லி 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 சொல்லலை அப்படின்னா என்ன, சொல்லலை அப்படின்னா அம்பாள் நாமத்தை சொல்லி அப்பவும் லலிதாம்பிகை லலிதா சரஸ்வதிக்கலை அப்படிங்கிறதான் வரும். அந்த சொல்லேன்னு சொல்றதுக்கும் லலிதாம்பிகாவுடைய பேர் தான் வரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு அணுவும் ஊறி விட்டது. நம்மள நிறைய பாக்கியம் பண்ணுவா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். பாலா திரிபுர சுந்தரி, அதுதான் திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது. அந்த தேவிக்கு ஷோடசி அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. 16 பீஜாட்சர மகாத்மத்தை உணர்த்துகின்றவள் ஷோடசாட்சி தேவி. இந்த தேவி என்ன பண்றது அப்படின்னா இந்த சுத்தமான சௌந்தர்யத்தை கொடுக்கக்கூடியவள். அழகனுடைய யாதார்த்தம் என்றால் என்னது அப்படின்னா சத்தியம். சத்தியம் தானா உலகத்தில் ரொம்ப அழகு இருக்கக்கூடியது. பகவான்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னா சத்தியத்தை விட்டு விளையாட மாட்டாவா. சத்தியத்தை வந்து அடைக்கலம் வைக்கவே மாட்டா. சத்தியத்தை ஒட்டியே வாழ்கின்றவர்கள். சூரியனுக்கு வந்து யாரெல்லாமோ அர்க்கியம் விடுறா, சில பேர் கள்ள தூக்கி அடிக்கிறா, சில பேர் பின்புறம் காட்டி கொடுக்குறா, சில பேர் வந்து கர்ஸ் பண்ணுறா. சூரியன் ஒரு நாளைக்கு அவருடைய வேலையை விட்டு விளையாட மாட்டார். சத்தியத்தில் நிஷ்டத்தில் இருக்கக்கூடியவர். சந்திரன் அது மாதிரியே, நவகிரகங்களும் அது மாதிரியே, நட்சத்திரங்களும் அது மாதிரியே, சப்தரிஷிகளும் அது மாதிரி. யாரும் கோவிச்சுக்கிறது கிடையாது. அவாவாட்டுக்கு அவா வேலையை பண்ணிட்டே இருப்பா. சத்திய நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்கள் எல்லாம் தெய்வங்களாக நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே சுத்தமான சௌந்தர்யம் என்பது வந்து என்ன, சத்தியம். பராசக்தி என்பவள் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள், சத்தியத்தில் வாழ்கின்றவள். சத்தியம் இல்லை என்றால் இறைவன் இறந்துட்டார்னு அர்த்தம். இறைவனுக்கு இறப்புங்கிற ஒன்று இல்லை என்பதனால சத்தியம் என்னைக்கும் வாழ்ந்து ஆக வேண்டும். சத்தியம் என்றும் இருக்கும். சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் ராமாஷ்டகத்தில் வரும் இந்த நாமங்கள்லாம். அப்போ சத்தியத்துக்கு அவ்வளோ மகாத்மியம். அப்போ நம்மளுடைய ரொம்ப அழகாது அப்படின்னா நம்மளுடைய சத்தியம். நாம் நல்ல சத்தியவாதியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அழகு இருக்குன்னு அர்த்தம். இந்த அழகு சாதாரணமான ஒரு நேக்கட் ஐயினால தெரிஞ்சுக்க முடியாது. மகான்கள் உணர்வார்கள். ஒரு சத்தியனிஷ்டன் சத்தியவான் அக்கம் பக்கம் போயாச்சுன்னு அப்படின்னா மகாத்மாக்களுடைய தியான நிஷ்டையில் அப்படியே ஒரு நிழல் போகும். ரொம்ப சத்தியவான் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் இந்த குரூப்பில். 50,000 பேர் உட்காந்துருப்பா ஒரு சபையில். 1-2 டிக்கெட் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கண்ணால் பார்த்து சக்ஷு தீட்சை கொடுத்துருவா. பாப்பா புண்ணியாத்மா வந்து உட்காந்துருக்காருங்க, சத்தியவான் உட்காந்துட்டு இருக்கார், சத்திய தர்மத்துக்கு கடமைப்பட்டவன் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவ்வளோ பிரியம் பகவானுக்கு. அதனால நமக்கு சத்தியத்துக்கு சௌந்தர்யம் என்றதான் ஒரு பேரும் உண்டு. அது நம்ம லலிதாம்பிகா தவிர யாருக்க முடியும்? யாருக்கு நாம தெரிஞ்சுட்டு இருக்கும் இது வரைக்குமா? அந்த காமதேவனுக்கு கொடுத்தான ப்ராமிஸ், எனக்காக நீ தியாகம் பண்ணால் அவனுக்கு நிச்சயமாக வாழ்வு கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு பண்டாசுரன் அப்படிங்கிறதான வாழ்வை கொடுத்து. அசுரன்னா ரொம்ப சீப்பாக நினச்சிக்க வேண்டாம். முன்னே காலத்தில் 4 கேட்டகரி: தேவர்கள், தானவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள். இவா 4 பேர் இருந்துட்டு தான் இருந்தா. இதுக்கு நடுவில் வந்து மனிதர்கள் 5 பேர். இந்த 5 கேட்டகரி அன்னைக்கு இன்னைக்கு இருந்து எல்லாரும் பகவானை கூப்பிட்டு நாம ஜபம் பண்ணி தவ பலம் எல்லாம் பெற்றவர்கள் தான். ஆனால் சில நேரங்களில் காலப்பழக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா ஈகோ வந்துடுறது. அகந்த வந்து அந்த காலத்தில் மந்திர மகாத்மோ, தந்திர மகாத்மோ, எந்திர மகாத்மத்தை எல்லாம் மறந்து தனக்கு வரம் கொடுத்ததான தெய்வத்தையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்து விடுகிறார்கள். அதுதான் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய அது நம்ம ஸ்கந்த புராணத்தினுடைய மகாத்மே. நன்றி கட்டவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்கந்த புராணம். ஒவ்வொரு புராணங்களுக்கும் ஒரு கொள்கை உண்டு. சகோதரத்தை சொல்லுகிறது வந்து ராமாயணம். பூமிக்கு ஆசைப்பட்டு அடிபிடி கூடுன்றதான அவர்களுக்கு சர்வநாசம் உண்டாகும் என்பது மகாபாரதம். இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு குறிப்பிட்டதான சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறது. அந்த வரிசையில் திரிபுர சுந்தரி அப்படிங்கிறதா ஷோடசாட்சியான லலிதாம்பிகா. 4வது வந்து புவனேஸ்வரி. புவனேஸ்வரிக்கு வந்து புவனங்களுக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடியவள், புவனத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் என்கிறதான அர்த்தமாகும். 5வது சின்னமஸ்தா. சின்னமஸ்தா தேவி என்ற வந்து தியாகஸ்வரூபிணி. தன்னுடைய சிரசையை வந்து வெட்டி பலி கொடுத்தவள். அதனால சின்னமஸ்தான்னு பேரு. சின்னம் அப்படின்னா முறிக்கிறது, கட் பண்றது. மஸ்தா அப்படின்னா மஸ்தகம்ங்கிறதான தலை. தன்னுடைய சொந்த தலையை தன்னுடைய வழக்கரத்தில் இருக்கிறதான வாழ்நாளை வெட்டி தேவி வந்து சாக்ரிஃபைஸ் பண்றா, தியாகம் செய்கிறாள் தேவி. அதனால் தியாகஸ்வரூபியானவள் பராசக்தியான இந்த சின்னமஸ்தா தேவி. 6வது வந்து பைரவி தேவி. பைரவிங்கிறவள் கோபத்தாபம் இருக்கக்கூடியவள், பயங்கரமான கோபம். காசி மாநகரத்தில் வந்து பைரவன் ரொம்ப முக்கியம். பைரவன் பைரவி கோபத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான தேவி. அதுக்கு அடுத்து 7வது தூமாவதி தேவி. தூமாவதி தேவி என்பவள் வந்து விதவா சுரூபிணி.
வைதவியத்தை வந்து அனுபவிக்கிறதான ஒரு தத்துவம். கேது பகவான் தான் இந்த தூமாவதி தேவியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நவகிரகங்களில். அப்போது இந்த அஸ்வதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறது ரொம்ப நல்லது. 8வது தேவி பகலாமுகின்னு பேரும் தேவிக்கு. பகலாமுகி என்பவள் வந்து சத்ரு சம்ஹாரிணி, சத்ருக்களை நாசம் செய்யக்கூடியவள். துர்காவாக எடுத்துக்கலாம். மகாபராக்கிரமசாலியான சத்ரு சம்ஹாரிணி தேவி பகலாமுகி. 9வது வந்து மாதங்கி, அழகான தேவி. ஆஹா, மாதங்கி தேவியினுடைய அழகை பகவான் கூட ரசிப்பார். பரமேஸ்வரன் அப்படியே கண் அசக்காம பார்த்துடுவாராம் இந்த மாதங்கியை பார்த்தா. மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அழகானது. மாதங்கி என்றால் சரஸ்வதி தேவி. இந்த பச்சை கலர்ல ஒரு வீணையை வைத்துக்கொண்டு அஷ்டபுஜங்க சுரூபிணியாக ஒரு தேவி பிரத்யட்சமாவள். இவள் தான் மாதங்கி தேவி. இந்த மாதங்கி தேவி தான் சர்வ வித்யா பிரதாயினி. இந்த மாதங்கியை தானே சாரதா நவராத்திரியை ரொம்ப பெருசாக கொண்டாடுகிறாள். வித்யாஸ்வரூபிணியானவள் தேவி, மகா சரஸ்வதி ஸ்வரூபிணி. ஸோ வித்யக்கெல்லாம் வந்து மாதங்கி தேவி. கடைசியில் வந்து கமலாதேவி, அதான் மகாலட்சுமி ஸ்வரூபிணி. இந்த மகாலட்சுமி ஸ்வரூபிணியான கமலாதேவி தான் தனத்துக்கு அதிபதி. தனம் என்றால் பணம் காசுங்கிறது மட்டுமல்ல, தனம். பிரபஞ்சத்திற்கு தான் அனைத்து சொத்தும் தனம் தான். அது ரொம்ப சிறப்பான தனம் என்றது என்ன அப்படின்னா பக்தி, ஸ்ரத்தை, சத்தியம். இதுதான் பெரிய தனங்கள். பக்த நிதி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியம் இருக்கு. பராசக்தியினுடைய பெரிய நிதி தனம் என்பது வந்து பக்தர்கள் தானம். பக்தர்களுடைய அந்த உண்மையான பக்தி தான் அம்பாளுடைய ஹையஸ்ட் டெபாசிட், மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற டெபாசிட் அம்பாளை பொறுத்த வரைக்கும். 10வது சொல்லப்பட்டதான இந்த மகாலட்சுமிக்கு தான் ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம கற்றுக்கக்கூடியதான இந்த தேவி மகாத்மத்தில். ஸோ இந்த மகாலட்சுமி கமலா வாழக்கூடியதான் 10வது தசமகாவித்யாவில் இருக்கக்கூடியதான இவெல்லாம் மகாவித்யாகள் எல்லாம் சாதாரண வித்யா கிடையாது. இவெல்லாம் மகாவித்யா தேவிமார்கள். இவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சகஸ்ரநாமம் உண்டு. இந்த தச சகஸ்ரநாமங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சகஸ்ரநாமம் உண்டு. நம்ம வந்து பரிச்சயமாக இருக்கக்கூடியது சாதாரணமாக லலிதாம்பிகானுடைய லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பரிச்சயம் ஜாஸ்தி. அப்படி தேவ ஸ்மிருதிகளுடைய அபிப்பிராயப்படி அனைத்து தேவி தேவர்களுடைய ஸ்தானமானங்களில் ஒசந்த நிலையில் இருக்கக்கூடியவள் சண்டிகா பரமேஸ்வரி. சண்டிகா என்றால் பரபிரம்மம் என்றுதான் அர்த்தம். சண்டி என்றால் பரபிரம்மம் என்றது அர்த்தம், பிரம்மம். அந்த சண்டிகா பரமேஸ்வரி, அந்த சண்டிகா பரமேஸ்வரியினுடைய பரிபூர்ணமான மகாத்மன் தான் அடுத்த வார சங்கத்தில் மேற்கொண்டு தெரிஞ்சுப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே ஒரு 3-4 எபிசோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பார்ப்போம். முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நல்ல நேரத்தில் அனுபவிப்போம். இந்த தேவி மகாத்மம் மட்டும் கேட்குற நேரத்தில் அதை வந்து ஒரு பூஜையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னோட அபிப்பிராயத்தில் இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தேவி மகாத்மம் என்ன, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதை எப்படி பாராயணம் பண்ணணும், பாராயண விதிமுறை அதெல்லாம் இருக்குது, எல்லாம் என்ன சொல்லித்தர எல்லாம் அதை மாதிரி பண்ணுறதெல்லாம் விஷயங்கள் வேறு. இது வந்து ஞானத்துக்காக மட்டும் பண்ணக்கூடியதான ஒரு பேசிக் எக்ஸசைஸ். அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போகும். அதுக்கப்புறம் நமக்கு பிரியம் ஏற்படும் பட்சம் அதை வந்து ஸ்தோத்திர பாராயண ரூபமாக அவள் சொன்னபடி எல்லாம் சொல்லிக்கலாம், செஞ்சுக்கலாம். நம சிவாய நமः. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.